38 வருஷத்துக்கு முதல் இந்த இடம் இளிவனோட கூட உண்ட இந்த இனமுமே இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதில்லை. பிள்ளைகள் அதை நினைச்சாலே கண்களாங்கும். சமூகத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முதல் இந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. 87ஆம் ஆண்டு ஒரு மனிதன் எல்லோருடைய பிள்ளையாகவும் மாறி போனான். இந்த இனத்துக்காக ஒரு சொட்டு தண்ணீரை கூட எடுத்துக்கொள்ளாமல் பார்த்திபனாக இருந்திருக்கக்கூடியவர் தியாகமாக மாறி போனார் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. எந்த இனமுமே இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதில்லை. ஒவ்வொரு வருஷமும் காவடி எடுத்து வரக்கூடிய அந்த விடயமும் நினைவேந்தல்கள் தமிழர்கள் வாழ்கிற தேசம் எல்லாம் நடக்கிற அந்த தகவும் எந்த அளவு தூரம் இது ஆத்மார்த்தமாக இந்த இனத்தால் நேசிக்கப்படுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதே போன்ற ஒரு நாளில் தான் 38 வருஷத்துக்கு முதல் திலீபண்ணா உயிரை துறந்து இந்த மண்ணுக்காக தியாகியாக மாறி போனார். இந்த இடத்துல இன்றைய நாளில் நிகழ இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். இந்த நினைவேந்தலுடைய முக்கியமான காட்சிகளை இந்த காணொளியில பதிவு செய்கிறார். உலகத்தில் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய சொந்தமாகிய திலீபண்ணா ஆகுதியானதுக்கு பிறகு அவருக்கு ஒரு நினைவு தூவிதல் எழுப்பப்பட்டிருந்தது. அது கூட பல்வேறுபட்ட முறைகளில் சிதிலங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இப்போது இடிந்திருக்கக்கூடிய அந்த தூவில தான் நினைவேந்தல்கள் வருடா வருடம் நடப்பது வழமை. மஞ்சள் சிவப்பு கொடிகளோடு இந்த இடத்துல ஏற்பாடுகள் எல்லாம் வருடம் செய்யப்படும். அதை விட அவருடைய பதாகைகள் நிறையவே இதில் வைக்கப்படும். மறுபக்கமாக நான் 2 காணொலியும் போட்டுப்பேன். ஒன்று இந்த நினைவேந்தல் ஆரம்பிக்கக்கூடிய நாள், அதே மாதிரி தான் நினைவேந்தல் பக்கத்தில் இந்த ஆவண காப்பகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதற்காக அதுவும் முன்னாகவே இருக்கிறது. ஏராளமான விடயங்கள் எங்களுடைய மண்ணினுடைய விடுதலை தொடர்பில் அவர் எண்ணிருக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடுகள், அதை தாண்டிடக்கூடிய பல்வேறுபட்ட வாசகங்கள் இது பூராகவே இருக்கிறது. எங்களுடைய மண்ணின் விடுதலையை நேசிக்காதவரும் இந்த மண்ணை ஆள அருகதையற்றவர்கள் என்று சொல்லி அவர் சொல்றக்கூடிய விடயம். இதை தவிர ஏராளமான விடயங்கள் அவருடைய அந்த நினைவேந்தல் தூவி இருக்கிற இடம் வரைக்குமே இருக்கிறது. எழுச்சி பாடல்கள், திலீபண்ணா கூறிய பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் உள்ளிட்ட பதாகை எம்மீது மேற்கொள்ளப்படுகிற இந்த அடக்குமுறையை எமது மக்கள் புரிந்து கொள்ள தவறின் எதிர்காலத்தில் எங்களுடைய நிலை மேலும் பரிதாபகரமாக மாறிவிடும். அன்றைக்கே திலீபண்ணா எண்ணிடக்கூடிய அந்த விடயம், அவருடைய புகைப்படம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த நினைவேந்தல் இடங்கள்ல சில மோசமான சம்பவங்கள் வருடம் பதிவாகுவது. ஒரு புனிதமான இடமாக இது பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பாதணி, தொப்பி இப்படியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இப்போதே நிறைய பேர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு உணர்வுபூர்வமான நிறைய விடயங்கள் எல்லோருடைய உறவாகவும் தெளிவா மாறி. அந்த நாளுக்கு முந்தைய அந்த வாரம் எல்லாம் ஏராளமான அர்ச்சனைகள் நல்லூரான் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் எந்த அர்ச்சனையும் அந்த நல்லூரானுடைய காதுகளிலும் இறைவருடைய காதுகளிலும் எந்த தேசத்தை நோக்கி அவன் சாத்வீகமாக போர் தொடுத்தானோ அந்த நாடுகளுடைய காதுகளிலும் கேட்கவில்லை. இந்த இடம்தான் திலீபண்ணா உண்ணாவிரதம் இருந்திருக்கக்கூடிய அந்த இடம். கனபேர் அந்த தூவி இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி, ஆனால் அதில் நினைவு தூவி எழுப்பப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல அப்போ நினைவு தூவி இருந்ததாக எல்லாம் வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையா திலீபண்ணா உண்ணாவிரதம் இருந்திருக்கக்கூடிய அந்த இடம் இதான். இதிலான அந்த நினைவுகள் இருந்தது. இப்போது அதே இடத்துல புகைப்படம் ஒன்று வைத்து ஒவ்வொரு நாளிலும் அஞ்சலிகள் இடம்பெறுகிறது. 2009க்கு பிற்பட்ட காலம் வரையும் இதில் திலீபண்ணா அந்த உண்ணாவிரதம் இருந்தக்கூடிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் அப்படியே இருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த அரச படைகளால், அரசோடு இயங்கக்கூடிய நபர்களால் இதெல்லாம் கிளறி அகற்றப்பட்டிருக்கக்கூடிய சோகமான வரலாறு. இது அந்த தூபிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வரலாறையும் சேர்த்து கடத்தணும். ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த விடயத்தை இதில் குறிப்பிருந்தான். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த விடயம் சரியான முறையில் கடத்தப்படணும். அந்த நேரத்தில் இந்த பகுதியெல்லாம் இப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பார்க்கல, நாங்கள் பிறக்கல. ஆனால் இருந்திருக்கக்கூடிய ஆக்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வெள்ளத்துறை சேர்ந்த நாகேந்திரன் ரவீந்திரன், திலீபனோட கூட உண்ட பழகினவன், இயக்கத்திலேயும் உண்ட இருந்த நான். அதே நேரம் உங்களுக்கு ஏற்கனவே நான் கூறிய மாதிரி நானும் திலீபன், பப்பா, குப்பு, மதன் அப்படி கொஞ்சம் பேர் கோட்டை இராணுவம் செல்லடிக்க முதல் செல்லடிக்க காயப்பட்ட நாங்கள். அந்த இடம் திலீபனுக்கு நெத்தியில் பீஸ் பிடித்தது. அப்போ அந்த இடம் திலீபன் மரணித்த அவற்றை தலைமையில் உருவாக்கப்பட்ட பத்திரிகையான தமிழீழத்தில் மற்ற களத்தில் என்ற 2 பேப்பர் நின்றுடும் என்று யோசிச்சினாங்க.
ஆனால் அவர் மயக்கத்தில் எழும்பி எல்லாருக்கும் ஆறுதல் கொடுத்தார். அப்போ அதை விட நான் 87ஆம் ஆண்டு லிபரேஷன் ஆப்ரேஷன் அந்த நடவடிக்கை நடக்கிறதுக்கு முதல் நான் வந்து இந்த வீட்டில் ஐயா அம்மா வந்து நான் விலையினா தான் அவை வாழுவினம் என்ற நிலைமை. அப்போ அதில் நான் விலையிட்டேன். விலை ஒரு கொஞ்ச நாளில் உடம்பு பிரச்சனை வந்துட்டு. அப்போ அதோட ஏற்கனவே என்னோட உறுப்பினராக இருந்த ஒருத்தர் அவரால் காட்டி கொடுக்கப்பட்டு இப்போ கைது செய்யப்பட்டு நான் கைது செய்யப்பட்டு 87ஆம் ஆண்டு இந்த பெலாரி இராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு நாளாந்தம் சித்திரவதைக்கு கடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கி கொண்டிருந்தேன். அப்போ ஒவ்வொரு வகையில் நான் அங்கேயும் தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தேன். ஆனால் அதுகள் பலனளிக்க இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் 87ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் அந்த இந்திய இராணுவம் இலங்கை அரசாங்கமும் அந்த ஒரு ஒப்பந்தம் எல்லாத்தில் கைச்சாத்திட்டு இந்திய இராணுவம் இங்கே காலடி எடுத்து வச்சது. அப்போ அந்த நேரம் நல்லெண்ணெய் சமிக்கையாக குமரப்பாக்கள் ஆயுத ஒப்படைப்பு செய்தவை. அப்போ அதை தொடர்ந்து காக்காண்ணையும் இப்போ வாழ்ந்து அந்த காக்காண்ணையும் திலீவனும் அவர்களது முயற்சியால் என்னையும் என்னுடைய இந்த 2-3 போராளிகளும் அவருடைய பொதுமக்களுமாக சேர்ந்து 2 போலீஸை கைதிகள் பரிமாற்றமாக இவைகள் கொடுக்க அதில் நாங்களும் கொஞ்சம் பேர் விடுதலை ஆகினா சந்தோஷமாக இருந்தது. இந்திய இராணுவம் சாதாரணமாக எங்கள் பேஸ் வழி எல்லா இடமே சுமூகமாக எங்கள் மக்களும் வந்து இந்திய இராணுவம் கூட எங்களுக்கு ஒரு முடிவு வரும், அதாவது தமிழீழத்தை கூட பெற்றுத்தருவங்கள் ஜனங்கள் நம்பினது. அதால் அந்த அவங்களோட இனி அந்த ஐக்கியமாக விளங்கினது. எல்லாருமே அப்படி விளங்கினது. ஆனால் அந்த கட்டத்தில் அந்த எல்லாமே முறிஞ்சு எங்களது நம்பிக்கைகள் கெட்ட நேரத்தில் அப்போ தெளிவன் உண்ணாவிரதம் இருந்தது. அப்போ அந்த உண்ணாவிரதம் இருக்க அந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைச்சது அனைவருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் வீட்டில் அந்த அந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படாமல் இப்போ கூட அதில் ஒரு துளி கூட நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நேரத்தில் கடைசி தெளிவன் இந்த நாளில் இவ்வளோ முழு மக்களும் பார்க்கத்தக்கதா இவ்வளோ பள்ளிக்கூட பிள்ளைகள் அதை நினைச்சாலே கண்களாங்கும். இந்த பொதுமக்களுக்கு முன்னால் நாங்கள் உயிரை அவர் தியாகம் செய்தார். அது பெரிய ஒரு மனதுக்கு வேதனையான விஷயம். அது அந்த தெளிவன் உயிர் நீத்த அந்த இடத்துல இருந்த அந்த ஞாபகத்துக்குரிய அடிக்கல்ல கூட அந்த அரசாங்கம் ஒரு கைக்கூலிகளை விட்டு அதை மகற்றி விட்டது. அதுக்கப்புறம் இந்த தூவி கட்டப்பட்ட பிறகு அதை கூட இடித்து விட்டனர். இப்போது அந்த நினைவாக அந்த அரைகுறை தூவி உள்ள இடத்துல கூட இந்த மக்கள் மிகவும் எழுச்சியாகவும் ஒரு எழுச்சிபூர்வமாக செய்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். நல்லூரான வீதியிலே ஒரு பிள்ளை பசியால் கிடந்து இந்த இனத்துக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கொடுத்தான். கிழக்கு மாகாணத்திலிருந்தும் அதே மாதிரி தான் வவுனியாவிலிருந்தும் அண்மைய நாட்களில் 2 ஊர்திகள் புறப்பட ஆரம்பித்திருந்தது. அது வளமை ஒவ்வொரு வருஷமும் இது நிகழக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா இடமும் அந்த திலீபன் வழியில் வருகிறோம் என்கிற கோஷத்தை தாங்கி எல்லா இடமுமே தமிழர் தாயக பகுதிகளில் வலம் வந்ததுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இந்த நாளுக்கு 25ஆம் தேதி அளவில் யாழ்ப்பாணத்தில் தெரிஞ்சிடும். 26ஆம் தேதி திலீபன் அந்த உயிர் துறந்து இந்த மண்ணுக்காக தியாகமாகி போயிடக்கூடிய அந்த நாளில் அவருடைய வீட்டை இருந்து திலீபன் வழியில் நடந்து வருகிறோம்னு சொல்லி அங்கே இருந்து நடந்து இந்த நினைவு தூவி இருக்கிற இடத்துக்கு சேர்வார்கள். போராட்டங்கள் எழுச்சிப்படுத்தப்படக்கூடிய வகைகள் அல்லது இப்படியாக உணர்வூட்டப்படக்கூடிய முறைகள் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் காலை 7 மணி அளவில் திலீபன் அவனுடைய வீட்டை ஆரம்பிச்சிடக்கூடிய இந்த பயணம் என்பது இப்போது அவர் தூவியிடக்கூடிய நல்லூர் பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நாம் வெல்வோம், சத்தியம் நமக்கு சாட்சியாக நிற்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது என்ற நிறைய விடயங்கள் இந்த ஊர்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 87ஆம் ஆண்டு இவர் அந்த உண்ணாவிரதம் இருந்த ஆரம்பத்திலிருந்து பொதுவாக நானும் இடைக்கிட வந்து போவேன்.
அதிகமான மக்கள் வந்து போனர். அந்த நேரம் அந்த நேரம் முதல் இயக்கத்து பாட்டு உருவாக்கப்பட்ட நேரம் அந்த முதலாவது பாடலே அந்த ஓ மரணித்த வீரனே உன் சீருடையில் எனக்குத்தான் என்ற அந்த பாடலில் முதல் இயக்கத்தின் விடுதலை பாட்டாக இருந்தது. அப்போ அந்த நேரம் அந்த யாழ் ரமணன் அவர்களால் அது இசையமைக்கப்பட்டது. அப்போ அந்த நேரம் திலீபன் அந்த பாட்டு திரும்ப திரும்ப போட சொல்லி திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். அது பொதுமக்கள் ஒவ்வொரு விதமாக வந்தனர் போயினர். மற்ற புதுவை இந்த சில கவிதைகள் மற்ற பாடசாலையோட ஒவ்வொரு ஆக்கள் கவிதை வாசிக்கிறதும் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. மற்ற திலீபனம் முதல் நாள் நல்ல மாதிரி உசாராக இருந்து 2ஆம் நாள் அப்படி சோர்ந்து போய் அது எல்லாம் அங்கே அந்த மக்கள் மறக்க மாட்டினோம். இப்போ ஏதோ ஒரு சில வீடியோ காட்சியெல்லாம் ஆவணமாக இருக்குதுன்றதை நம்புகிறேன். காலையில் பார்த்ததுக்கும் இப்போது பார்ப்பதற்கும் இடையிலே நிறைய வித்தியாசம். இன்னும் அதிகமான மக்கள் இந்த நேரம் நெருங்க இந்த உணர்வெளிச்சடத்துக்கு வருகிறார்கள். அதே வேளையிலே இந்த ஊர்திகளும் இப்போது இந்த இடத்தை வந்து சேர்க்கிறது. தியாகத்திற்கு வரலாறு படைத்தவன் நீ, தியாகத்திற்கு வரலாறு படைத்தவன் நீ. அதாவது மக்கள் அஞ்சலிக்காக பூசிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் அஞ்சலிகளை எங்கள் தமிழர் தாய பகுதிகளெங்கிலும் செலுத்தி தற்பொழுது நினைவூர்தியானது இன்று காலை 1 மணியிலிருந்து ஆரம்பித்து வந்திருக்கிறது. இந்த நேரத்திலே அவருடைய தியாகத்தினை போசித்து எங்கள் சந்ததிகள் அந்த தியாகத்தினுடைய மகிமையை உணர்ந்து அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தாரோ அந்த நோக்கத்தின் வழி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை உங்கள் மனதிலே நிறுத்தி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த நேரம் அந்த தருணம் நான் அந்த நேரத்துக்கு வர விட்டுட்டேன். கிட்ட இங்கே வந்துட்டு போய் அப்போ கேள்விப்பட்ட உடனே நான் நினைக்கிறேன் கொழும்பு துறை இந்தியால் பக்கம் நின்றுனேன். அப்போ கேள்விப்பட்ட உடனே சைக்கிளான் விழுந்துட்டு ஓடி வந்தால் அந்த சனம் பார்த்து அழுத காட்சி இப்போ சில வீடியோவில் இருக்குமான்னு நினைக்கிறேன். அது உண்மைக்கு சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லாத யார் ஒரு உறவுகள் தங்கள்ந்த உறவுகளை நினைச்சு அழுது கண்ணீர் வடித்த காட்சி அதை ரெண்டைக்கும் மறக்கல. இதே மாதிரி இல்லை அப்படி நடந்தால் வரவேற்கக்கூடியது அந்த காந்தி தேசத்துக்கு எதிர் படிப்பினை ஊட்டினது தான். அந்த காந்தி தேசம் மகாத்மா காந்தி இந்த உண்ணாவிரதம் உப்பு சத்தியாகிரகம் அப்படி இருந்ததுக்கும் ஆனால் இவர் ஒரு துளி தண்ணீர் கூட விழுங்காமல் இன்னும் 10 குறைக்கு எவராஜ் சொன்னவர் இப்போ நான் தச்சியில் மேய்க்க நிலையில் இருக்க இன்னும் அறியாமல் தண்ணி கேட்டாலும் நீங்கள் தண்ணி தராதிங்கோ அண்ட் அப்படி உறுதியாக இருந்தவர். அப்படி உறுதியாக இருந்ததுக்கு அவருக்கு ஆதரவாகவும் வெள்ளத்துறையில் இன்னும் ஒரு 5 பேர் இருந்தவே அதை தொடர்ந்து அப்படியே சங்கிலி போராட்டமாக நானும் இருக்க எண்ணினான். ஆனால் அதுக்கிடையில் எல்லாமே முடிஞ்சது. அது வேதனையாக இருக்காது. பொதுவாக இந்த கோவில்களுக்கு தான் நேர்த்தி வைத்து காவடி போகும். ஆனால் எங்கள் திலீப கடவுளை நோக்கி காவடிகள் இந்த நினைவு நாளில் வருவது என்பது வழக்கம். ஆண்டாண்டு காலமாக ஒரு பண்பாடு பழக்க வழக்கம் ரீதியாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உணர்வெழுச்சி எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக மிக தெளிவாக புலப்படுகிறது. திலீபன் அவனுடைய தூவிரக்கூடிய இந்த இடம் நோக்கி காவடி எடுத்து வருகிற அந்த தமிழர்களுடைய உணர்வு உண்மையிலே மெச்சத்தக்கது. உயிரை உருக்கி உணர்வினை பிழிந்து உலகிற்கு வெளிச்சம் தந்த பேரழிவின் வெளிக்காட்டியே
தியாகியின் உச்சத்தை வென்ற உன்னத தியாகி தனியே தமிழ் பேசும் சமூகம் மாத்திரமல்ல, ஏனைய சமூகமும் இது தொடர்பில் எவ்வளவு புரிந்துணர்வோடு இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த அஞ்சலி செலுத்துகிற இந்த வேளைகளே இந்த தூவியிருக்கும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இறைவனுக்கு நிகரான எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு தற்பொழுது காவடி எடுக்கப்பட்டு அவருடைய நினைவாலயத்தை அண்மித்திருக்கிறது. இந்த இடத்திலே தியாக தீபம் அவர்களுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த அந்த புனித நேரமாகிய 10:48 மணியளவிலே பொது ஈகை சுடரினை வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி அவர்களுடைய தாயார் திருச்செல்வம் ஆசை பிள்ளை அவர்களினால் பொது ஈகை சுடரானது ஏற்றப்படவிருக்கிறது. பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோரின் தாயாராகிய திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. அதே போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகை சூடரானது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. காவடி எடுத்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மலரஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய 38வது நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இங்கே இணைந்திருக்கின்றோம். தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் திடசங்கற்பம் போட்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்போம். Oh